சேலத்தில் உள்ள இல்லத்தில் இபிஎஸ் அவர்களை சந்திப்பதற்காக நயினா நாகேந்திரன் வருகை தந்திருக்கிறார். அமித்ஷா உடனான சந்திப்பிற்கு பின்னர் முதல் முறையாக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. சேலத்தில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ சந்திப்பதற்காக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை உடன் பார்த்து வருகிறோம். சற்று தினத்திற்கு முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்று சந்தித்து வந்த நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து இருதரப்பும் ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. சேலத்தில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் நயினா நாகேந்திரன் அவர்கள் சந்திப்பு நிகழ்த்தி ஆலோசனை நடைபெற்று வருவதாக தெரிகிறது. அமித்ஷாவை கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் சந்தித்தார் இபிஎஸ். தொடர்ந்து அமித்ஷாவுடனான சந்திப்பிற்கு பின்னர் முதல் முறையாக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெறுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து இந்த சந்திப்பில் பேசப்படுவதாகவும் அண்மை தகவல்கள் கிடைக்கப்பெற்று வருகின்றன. தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் தொடர்ந்து வெளியேறிய நிலையில் கூட்டணிக்குள் பல உட்கட்சி விஷயங்கள் சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் டிடிவி அவர்களை இணைப்பதற்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அமித்ஷா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றது. தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நயினா நாகேந்திரன் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களோடு இணைகிறார் சிலம்பரசன் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் இதில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவர்களுடைய இணைப்பு சாத்தியமாகுமா? ஏனென்றால் டிடிவி அவர்களை இணைப்பதற்கு இபிஎஸ் இணங்கி வந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றன. மறுபுறம் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி கட்சியில் அந்த கூட்டணியில் இருக்கும் வரை தான் மீண்டும் இணைய போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நிச்சயமாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போன்று பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் ஆகியோர் இன்று சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமியை தற்போது சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக இந்த சந்திப்பின் போது டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா, அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பேசிய கருத்து, அதே போன்று இங்கு அவருடைய கட்சி நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு இது தொடர்பான கருத்துக்களை தற்போது இந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் முன்னிலையில் இந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர்கள் சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக டிடிவி தினகரனை தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் தெரிவித்திருந்ததாக கூறப்படும் நிலையில் டிடிவி தினகரன், அதாவது முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றினால் மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கிறது என தெரிவித்த நிலையில் அது தொடர்பாகவும் இந்த ஆலோசனையான தற்போது மேற்கொள்ளும். குறிப்பாக சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ஆகிய மூவரையும் அதிமுகவில் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கருத்தோடு தான் செங்கோட்டையன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் அமித்ஷாவை சந்தித்து கோரிக்கை விடுத்த நிலையில் இவர்களை மூவரும் கட்சியினுள் இணைக்க முடியாது என்ற உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏனென்றால் டிடிவியோ அதே போன்று ஓபிஎஸ்ஐயோ சசிகலாவை மீண்டும் கட்சிக்குள் இணைத்தால் பல்வேறு அதிகார மையங்கள் உருவாகும். இதனால் அந்தந்த பகுதியில் ஒரு குழுவாக உருவாகுவதால் இதனால் கட்சி பலவீனமாகுவதற்கும் அதே போன்று தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் ஒரு அச்சம் நிலவுகிறது. இதன் காரணமாகவே தற்போது டிடிவி தினகரனை மட்டுமே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கு இவர் சம்மதம் தெரிவிக்க கூறப்படுகிறது. ஏனென்றால் டிடிவி தினகரன் தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறார். அதன் காரணமாக அவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்தால் தங்களுடைய கட்சிக்கும் அதே போன்று அந்த புதிதாக ஒரு அதிகார மையம் அதிமுகவில் உருவாவதற்கு தடுக்கப்படும் என்ற ஒரு நிலை இருப்பதன் காரணமாகவே அவர் டிடிவி தினகரன் இணைப்பதற்கு ஒரு ஒப்புதல் தெரிவித்தார். ஆனால் டிடிவி தினகரன் தொடர்ந்து பிடிவாதமாக இருக்கக்கூடிய சூழலில் தற்போது இந்த பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் முன்னிலையில் தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து வந்த பின்பு அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த கருத்துக்களை தற்போது பாஜக மேலிட தலைவர் அரவிந்த் மேனன் மூலியமாக மீண்டும் உள்துறை அமைச்சருக்கு கொண்டு சென்று அந்த டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பது தொடர்பாகவும் அதே போன்று சசிகலா, ஓபிஎஸ் அவருடைய நிலை குறித்தும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படும் என தெரியப்படுகிறது. குறிப்பாக இந்த 2 நாட்கள் சனி ஞாயிறு கொடுக்கவில்லை நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு சுற்றுப்பயணங்களை ஏற்பாடு செய்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அது இரண்டையும் ரத்து செய்துவிட்டு 2 நாட்களாக சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் உள்ளார். இந்த நிலையில் தான் நயினார் நாகேந்திரன் ஓமலூர் பகுதியில் உள்ள இந்த பாரத பிரதமர் மோடியின் பிறந்தநாளை ஒட்டி ஒரு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைப்பதற்காக சேலம் வருகைப்படுத்த நிலையில் தற்போது இந்த சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமியை பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் தலைமையில் தற்போதான இந்த சந்தித்து ஒரு உரையாற்றி வருகின்றனர். இந்த சந்திப்பின் போது முக்கியமாக டிடிவி தினகரன் அதே போன்று சசிகலா, ஓபிஎஸ் தொடர்பான
ஒரு முக்கிய முடிவை எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே இருக்கிறது. இதன் காரணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைவாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதே போன்று அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் முழுமையாக ஒன்றிணைந்து பல்வேறு போராட்டங்களையும் அதே போன்று திமுகவுக்கு எதிராக பல்வேறு கட்டங்களான தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக கட்சிகளை ஒன்றிணைப்பதோ அல்லது அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வருவதோ போன்ற முடிவுகள் தொடர்பாக இந்த ஆலோசனையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இந்த ஆலோசனை தற்போது 15 நிமிடத்துக்கு மேலாக நீடித்து வருகிறது. மேலும் ஒரு அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் பின்னர் பாஜக மாநில நயினார் நாகேந்திரன் பத்திரிகையாளர் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பாஜக மேல்நிலை பொறுப்பான அரவிந்த் மேனன் மூலம் கொண்டு செல்லப்படும். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளையும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த சந்திப்பை பொறுத்தவரை அந்த தேர்தல் 7 மாதமே இருக்கக்கூடிய சூழல் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த கட்சிக்குள் இணைப்பு குறித்து ஒரு நிரந்தரமாக முடியாது, அதாவது அதிமுக இணைப்பதற்கு சாத்தியமில்லை என தெரிவித்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளாக கொண்டு வந்து விடுங்கள், அதாவது டிடிவி தினகரனை கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம். ஏனென்றால் தென் மாவட்டங்களில் அவருடைய வாக்கு வங்கியும் இருக்கும். அதே போன்று இவருடைய அதிகார மையத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்தார். ஆனால் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என டிடிவி தினகரன் பிடிவாதமாக இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக அந்த முடிவுகளையும் தற்போது இந்த சந்திப்பின் போது எடுக்க உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.